திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்முதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, பெறுவது நிச்சயம் அஞ்சல் நெஞ்சே பிரமாபுரத்து, மறுவரு பொற்கழல் ஞான சம்பந்தனை வாழ்த்துதலால், வெறு இரு கொன்றை மறு இரு சங்கை விடையெடுத்த பொறியுறு பொற்கொடி எம்பெருமானமர் பொன்னுலகே. திருச்சிற்றம்பலம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் அவர் திருநனிப்பள்ளி அப்படிங்கிற ஸ்தலத்தில் பாடின பாடல் இது. இந்த ஃபைல் உங்களுக்கெல்லாம் அனுப்பியிருக்கேன், உங்களுக்கெல்லாம் பிரிண்ட் அவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். இது 2ஆம் திருமுறையில் 84ஆம் பதிகம். இதோட பின்னணி என்ன அப்படின்னு கேட்டாக்க, திருஞான சம்பந்தர் சிவனுடைய அருள் பெற்று ஞானப்பால்லாம் குடிச்சு சிறுகாழியில் இருந்தார். அப்போ இந்த செய்தி பல ஊர்களுக்கும் பரவுறது. அப்போ திருஞான சம்பந்தருக்கு தாய் வழி மாமா அவள்லாம் திருநனிப்பள்ளி அப்படிங்கிற ஊரில் இருக்கிறவா. அதாவது திருஞான சம்பந்தருக்கு அம்மா பகவதி அம்மையார் இருக்காரு. அந்த பகவதி அம்மையார் பிறந்த ஊர் திருநனிப்பள்ளி. அப்போ அந்த ஊர்லேருந்து திருஞான சம்பந்தருக்கு மாமா மற்ற உறவினர்கள் அவள்லாம் அங்கேருந்து வந்து சீர்காழிக்கு வந்து அவள்லாம் பார்த்து சந்தோஷப்படுறான். திருஞான சம்பந்தரை பார்த்து வணங்கி சந்தோஷப்படுறான். அப்புறமா எங்கள் ஊருக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். அதனால் திருஞான சம்பந்தர் திருநனிப்பள்ளிக்கு போகிறார். அப்போ போகிறப்போ இங்கே திருஞான சம்பந்தர், அவர் தந்தையார், மற்றபடி சில உற்றார் உறவினர், ஊர் மக்கள், தொண்டர்கள் அவெல்லாம் சேர்ந்து போயின்னு இருக்கா. அப்படி போயின்னு இருக்கிறப்ப நடந்து தானே போகணும் அந்த காலத்தில். அப்படி நடந்து போகிறப்போ அங்கே சில தொண்டர்கள்லாம் தோளில் தூக்கி வச்சுக்கிறா, இடுப்பில் தூக்கி வச்சுக்கிறா. அது மாதிரிலாம் குழந்தையாச்சே, 3 வயசு குழந்தையாச்சே, எவ்வளோ தூரம் நடக்கிறது. அப்போது திருஞான சம்பந்தருக்கு அப்பா குழந்தையை தூக்கி தன் தோளில் வச்சுக்கிறார். நீங்கள் இப்போ கூட பார்த்துருக்கலாம், கிராமங்கள்லாம் போனாக்க இல்லை பெரிய திருவிழாக்களுக்கெல்லாம் போனாக்க கூட்டமாக இருக்கிறப்ப குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ அப்பாவோ அம்மாவோ அந்த குழந்தையை தூக்கி இந்த தோளில் ஏற்றி வச்சுக்குவா. அப்படி கழுத்தில் பின்னாடி உட்காந்து வச்சுன்னு காலை 2 பக்கம் போட்டு அப்படி பிடிச்சிக்குவா. அவள் தலைக்கு மேலே குழந்தை உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கும். அது மாதிரி திருஞான சம்பந்தருக்கு தந்தையாரான சிவபாத ஹிருதயர் தன் தோளில் தூக்கி வச்சுக்கிறார் நடக்கிறப்போ. அப்படியே அவள் நடந்து போயின்னு இருக்கா. அப்படி போயின்னு இருக்கிறப்போ திருநனிப்பள்ளிக்கு கிட்டக்க வர்றப்போ தூரக்க தெரியுது, ஊர் தெரியுது. ஏன்னா சுற்றி வயலாக இருக்கும். அப்படி நடந்து போகிறப்போ அப்படி 1 கிலோமீட்டருக்கு அந்த ஊர் தெரியும். அங்கே ஒரே சோலைகளாக இருக்கும். அந்த மாதிரி கூப்பிட்டு அவர் கேட்குறாரு, இது என்ன ஊர் அது அடுத்தாப்பில் அங்கே தெரியுது, அது என்ன ஊர் அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் தந்தையார் சொல்கிறார், மகனே இதுதான் திருநனிப்பள்ளி அப்படிங்கிறார். உடனே திருஞான சம்பந்தர் ரொம்ப சந்தோஷத்தோட அப்பா தோளில் உட்காந்துட்டே அந்த ஊருக்குன்னு வரல. ஊர்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்கா. அங்கேருந்து கண்ணுக்கு தெரியுது ஊர். அதனால் அங்கேருந்து வழியிலேருந்தே அப்பாவோட தோளில் உட்காந்துட்டு இவர் இந்த பதிகத்தை பாடுறார். அதனால் நம்ம திருஞான சம்பந்தர் பதிகம் பாடினப்போ அது பல நிலைகளில் பாடுவிப்பார். அவர் பெரும்பாலான இடங்களில் அவர் கோயிலுக்குள்ளே சுவாமிக்கு முன்னாடி நின்று பாடுவார். சில சமயம் கோயிலுக்கு வெளியிலேருந்து பாடுவார், சில சமயம் ஊருக்கு வெளியிலேருந்து பாடுவார், சில சமயம் தொண்டர்களோடு இருக்கிறப்ப பாடுவார், சில சமயம் வெளி இடங்கள்லேயும் பாடிருக்கார். அவர் பாடுற கட்டத்தை பொறுத்து இருக்கு, எந்த சுச்சுவேஷனில் எப்படி பாடுறாருங்கிறத பொறுத்து இருக்குது. அதனால் இந்த இடத்துல இவர் ஊருக்கு வெளியில் ஊர்லேருந்து ஒரு 1-2 கிலோமீட்டர் தள்ளி அங்கே தூரக்க கோவிலில் ஊர் எல்லாம் தெரிகிறப்ப அங்கேருந்தே பாடியிருக்கார். அந்த ஊரை பற்றி, அந்த கோவிலை பற்றி பதிகம் பாடிருக்கார். அதுதான் இந்த பதிகம். இந்த ஊர் நனிப்பள்ளி அப்படிங்கிற ஊர். இன்னைக்கு நனிப்பள்ளி அப்படின்னா யாருக்கும் தெரியாது. இது மயிலாடுதுறைக்கும் அந்தாண்ட காவேரி கரையில் இருக்குது. இன்றைக்கி புஞ்சை அப்படின்னு பேர் இருக்குது. அதனால்
இந்த ஊருக்கு போனேன்னா புஞ்சை அப்படின்னு கேட்கணும், அப்போ தான் மக்களுக்கு தெரியும். இது ஒரு வழக்கம் போல் பல ஊர்கள் இருக்கிற மாதிரி இது ஒரு கிராமத்தில் காவிரி கரையில் இருக்கிற ஒரு ஊர். இது நதிக்கரையில் அது மாதிரி கிராமத்தில் வயல் சூழ்ந்த ஒரு ஊர். இது அதுதான் இந்த ஊருக்கு அவர் பாடின பதிகம். இது ரொம்ப அருமையான பதிகம். இந்த பதிகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் 1-2 பெரிய புராண பாடல்களை பார்ப்போம், அதுக்கப்புறம் பதிகத்து பாடல்களை பார்ப்போம். இந்த பெரிய புராண பாடலில் இவர் எப்படி போனார், எப்போ பதிகம் பாடினார் அப்படிங்கிற கட்டத்தை சொல்கிற 2 பாட்டு கேட்போம் இன்னைக்கு. தாது அவள் செந்தாமரையின் அக இதழ் போல் சீரடிகள் தரையின் மீது போதுவதும் தாது அவள் செந்தாமரையின் அக இதழ் போல் சீரடிகள் தரையின் மீது போதுவதும் பிறர் ஒருவர் பொறுப்பதும் பொறா அன்பு புரிந்த சிந்தை மாதவம் செய்தாதையார் வந்து எடுத்து தோளின் மேல் வைத்துக் கொள்ள மாதவம் செய்தாதையார் வந்து எடுத்து தோளின் மேல் வைத்துக் கொள்ள நாதர் கழல் தம் முடிமேற்கொண்ட கருத்து உடன் போந்தார் ஞானம் உண்டார். நாதர் கழல் தம் முடிமேற்கொண்ட கருத்து உடன் போந்தார் ஞானம் உண்டார். இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்கிறார், அவர் எப்படி திருநெல்வேலி பள்ளிக்கு போனார் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருக்கார். அவர் தாது அவள் செந்தாமரையின் அகவிதழ் போல் சீரடிகள் தரையின் மீது போதுவதும் பிறர் ஒருவர் பொறுப்பதுவும் புறா அன்பு புரிந்த சிந்தை மாதவம் செய் தாதையார் வந்து எடுத்து தோளின் மேல் வைத்து கொள்ள நாதர் கழல் தம் முடிமேல் கொண்ட கருத்துடன் போந்தார் ஞானம் உண்டார். அவர் எப்படி போனார் அப்படிங்கிறத சொல்றார் இவர். அப்போ இந்த ஞானம் உண்டார் அப்படிங்கிறது திருஞான சம்பந்தர். ஞானப்பால் குடிச்சார் இல்லையா, அதனால ஞானம் உண்டாருங்கிறது திருஞான சம்பந்தர். அவர் எப்படி போறார், இங்க தாது அவள் செந்தாமரையின் அகவிதழ் போல் சீரடிகள் அப்படிங்கிறது திருஞான சம்பந்தரோட பாதத்தை பற்றி வர்ணிக்கிறார். திருஞான சம்பந்தருக்கு ஒரு 3 வயசு இப்போ. ஏன்னா ஞானப்பால் குடிச்சிருக்கார். குடிச்சு ஒரு வாரம் ஆயிருக்கலாம், இல்லை 2 வாரம் ஆயிருக்கலாம். 3 வயசு. அதுக்கப்புறமா நம்ம போன பதியங்களில் பார்த்தபடி அவர் திருக்கோலக்கால போய் பாடி பொற்றாளங்கள் பெறுகிறார். இப்போ கையில் பொற்றாளம் இருக்கு அவருக்கு. அதை எடுத்துட்டு தொண்டர் குழாத்தோட அப்பா மாமா இவாளோட உறவினர்களோட அவர் நடந்து போயிட்டு இருக்கார். அப்படி நடந்து போகிறப்போ அந்த திருஞான சம்பந்தரோட திருவடிகள், 3 வயசு குழந்தை, சீரடிகள் அப்படின்னா சின்ன அடிகள்னு அர்த்தம். சிற்றடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சீரடி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. சீரு அப்படிங்கிறது இந்த இடத்துல சின்ன அப்படின்னு அர்த்தம். சீரடிகள்னா சின்ன பாதங்கள். அது எப்படிப்பட்ட பாதங்கள்,
தாது அவிழ் செந்தாமரையின் அகவிதழ் போல் சீரடிகள். மலர் போன்ற பாதம் அப்படிங்கிறோம் இல்லையா? பூ ரொம்ப மென்மையாக இருக்கும், அதனால் இறைவனுடைய திருவடிக்கும் மலர் அடிம்போம். அது மாதிரி மகான்களுடைய திருவடிகளையும் நம்ம மலர் அடிப்போன்னு ஒப்பிடுவோம். அது மாதிரி இங்கே திருஞான சம்பந்தர் சின்ன குழந்தை, அவர் திருவடிகள் இயற்கையாகவே மென்மையாக இருக்கும். எந்த குழந்தைக்கும் கால பாதத்தை தொட்டு பார்த்து தனியாக நமக்கு எவ்வளோ மிருதுவாக இருக்கும்னு. அதனால் இங்கே சொல்கிறார், அது தாது அவிழ் செந்தாமரை. இந்த தாமரை பூவோட அடி மாதிரி இருக்குங்கிறார். தாமரை பூ மாதிரி இருக்கு அந்த அடி. தாது அவிழ் செந்தாமரை. தாதுன்னா வாசனை, மகரந்தம் அப்படின்லாம் அர்த்தங்கள் இருக்குது. அதனால் அந்த மகரந்தங்கள் நிறைய இருக்கிற புதுசாக பூத்த, ஏன்னா பூவும் புத்தம் புதுசாக இருக்கிறப்ப ரொம்ப மென்மையாக இருக்கும். வாடி போச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அதனால் தாது அவிழ் செந்தாமரை, ஏன்னா புதுசாக பூத்த செந்தாமரை பூ. அந்த செந்தாமரை பூவோட அக இதழ் போல், பூவிலையும் பல இதழ்கள் இருக்கும். தாமரை பூவில் பார்த்தாலே நமக்கு பல இதழ்கள் இருக்கும். அதில் வெளியில் புற இதழ்கள் இருக்கும், அப்புறம் உள்ளுக்குள்ளே போக அக இதழ்கள் இருக்கும். அந்த பெட்டல்ஸ், அதெல்லாம் இதழ்னா பெட்டல். அதனால் தாமரை பூவில் உள்ளுக்குள்ளே இருக்கிற பெட்டல்ஸ் மாதிரி, அதாவது தாமரை பூவே மிருதுவாக இருக்கும், அதில் வெளி இதழை விட உள்ளிதழ் இன்னும் மென்மையாக இருக்கும். அதனால் சொல்ல தாது அவிழ் செந்தாமரையின் அக இதழ் போல அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற பெட்டல்ஸ் மாதிரி ரொம்ப மென்மையாக இருக்கிற சின்ன பாதங்கள் தரையின் மீது போதுவதும். அந்த பாதங்கள் தரையில் நடந்து போகிறது. இந்த பாதங்கள் தரையில் நடந்து போகிறத பார்த்து அப்பாவுக்கு தாங்கலை. ஐயோ, இந்த நம்ம குழந்தையோட மலர் பாதங்கள் நோகுமே தரையில் நடக்கிறதே. ஏன்னா நமக்கு தெரியும், வெறுங்காலில் தரையில் நடந்தால் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். நமக்கு சில பேர் நம்ம கோயில்களுக்குள்ளே போய் நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். பாத யாத்திரையாக போகிறப்ப செருப்பு போடாமல் நடந்தாக்க எப்படி இருக்குன்னு தெரியும். அது மாதிரி இங்கே குழந்தை செருப்பு போடாமல் போகிறது வெறுந்தரையில், அது அப்பாவுக்கு தாங்கலை. அப்போ இந்த குழந்தை நடக்கிறதே கால் வலிக்குமே அப்படின்னு கூட வந்தவா தொண்டர்கள், மாமாக்கள் இவெல்லாம் அப்பப்போ எடுத்து தூக்கிக்குவா. இவருடைய மற்றவா தூக்கிக்கிறதும் இவர் அப்பாவுக்கு தாங்கலை. ஐயோ, நம்ம குழந்தை நம்ம தூக்க வேண்டாமா, நம்ம குழந்தையாச்சு அப்படின்னு ஒரு அன்பு. அதான் பிறர் ஒருவர் பொறுப்பதுவும் அப்படின்னா வேற ஒருத்தர் தூக்கிக்கிறதையும், பொறுப்பதுனாக்க தாங்கிறது, தூக்கிக்கிறது, குழந்தைய தூக்கிக்கிறாள் இல்லையா, அதுதான். அதனால் திருஞான சம்பந்தருடைய மென்மையான பாதங்கள் தரையில் நடந்து போகிறதும் பொறுக்கலை, தாங்க முடியல. அந்த திருஞான சம்பந்தரை இன்னொருத்தர் தூக்கிக்கிறதும் தாங்க முடியல. அப்படிப்பட்ட அன்பு கொண்டவர் அவர் திருஞான சம்பந்தர் தந்தையார். பிறர் ஒருவர் பொறுப்பதுவும் பொறா அன்பு புரிந்த சிந்தை அப்படின்னா மற்ற தூக்குறது இவருக்கு தாங்கலை. அப்படிப்பட்ட அன்புடைய மனமுடையவர் அவர் தந்தையார். அவர் எப்படிப்பட்ட தந்தையார்? மாதவம் செய் தாதையார். மாதவம் செய், தவம்னா நமக்கு தெரியும். அந்த தவத்தில் ரொம்ப பெரிய தவம் மாதவம். அப்படிப்பட்ட பெரிய தவம் செய்த தந்தையார். தாதைனா தந்தை, அப்பா. அப்படிப்பட்ட பெரிய தவம் செய்த தந்தையார். ஏன் இவர் பெரிய தவம் செய்த தந்தையார்? இவர் தவம் செஞ்சதுனால்தான் திருஞான சம்பந்தர் இவருக்கு மகனா வந்து பிறந்தார் இல்லையா? நமக்கு கிடைக்கிற நம்ம குழந்தைகள் எப்படி இருப்பா அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை, அது இறைவன் கொடுக்கறது. அதனால் நம்ம தவம் செய்து பெற்ற பிள்ளைனாக்கா அவர் ரொம்ப சிறந்த பிள்ளை, தவம் செய்து பெற்ற பிள்ளை அப்படின்பா. அது மாதிரி இவர் ரொம்ப மகா தவம் செஞ்சிருக்கிறார். அதனால தான் திருஞான சம்பந்தரே இவருக்கு பிள்ளையாக வந்து அவதரிச்சிருக்கிறார். அப்படி அந்த மாதவம் செய்த தந்தையார் வந்து திருஞான சம்பந்தரை எடுத்து தோளின் மேல் வைத்து கொள்ள அவர் தூக்கி தன் தோளில் வச்சுட்டார் இல்லையா? நடக்கிறப்ப அப்படி தோல்லன்னா அப்படி தலைக்கு பின்னாடி கழுத்துக்கு பின்னாடி உட்காந்து வச்சு வலது பக்கம் ஒரு கால், இடது பக்கம் ஒரு கால் முன்னாடி தொங்கும், அப்படி பிடிச்சின்னு போவா. அப்படி தோளின் மேல் வைத்துக்கொள்ள நாதர்கழல் தம் முடிமேல் கொண்ட கருத்து உடன் போந்தார் ஞானம் உண்டார். திருஞான சம்பந்தர் அப்படி உட்காந்துட்டு போனார் அப்படின்னு இந்த கடைசி அடிக்கு அர்த்தம். ஞானம் உண்டார் திருஞான சம்பந்தர், போந்தார்னா போனார். ஸோ ஞானசம்பந்தர் எப்படி போனார்? அப்பா தோளில் உட்காந்துட்டு நாதர்கழல் தம் முடிமேல் கொண்ட கருத்துடன் போந்தார் ஞானம் உண்டார். நாதர்கழல், நாதர்னா சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய திருவடிகளை தம் முடிமேல் கொண்டார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் தன்னுடைய சிரசின் மேலே, தம் சிரசின் மேலே சிவபெருமான் திருவடிகள் தாங்கின்னு இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவபெருமான் எப்பவும் அவர் சிந்தையில் இருக்கிறார். அதாவது நாதர்கழல்
தம் முடிமேல் கொண்ட கருத்துனா எண்ணம். அந்த நாதர்கழலை சிவபெருமான் திருவடியை தம் முடிமேல் கொண்ட எண்ணத்தோடு திருஞான சம்பந்தர் சென்றார். அதாவது முதல் பாட்டுக்கு இந்த பெரிய புராண பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் இல்லை சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னாக்க நம்ம ரெண்டாவது பாட்டுக்கு போவோம், பெரிய புராண பாட்டுக்கு போவோம். அப்போ தேன் அலரும் கொன்றையினார் திரு நன்னி பள்ளியினைச்சார தேன் அலரும் கொன்றையினார் திரு நன்னி பள்ளியினைச்சார செல்வான் வான் அணையும் மலர்ச்சோலை தோன்றுவது எப்பதி என்ன மகிழ்ச்சி எய்தி வான் அணையும் மலர்ச்சோலை தோன்றுவது எப்பதி என்ன மகிழ்ச்சி எய்தி பானல் வயல் திரு நன்னி பள்ளியன தாதையார் பணிப்பக் கேட்டு திரு நன்னி பள்ளியன தாதையார் பணிப்பக் கேட்டு ஞான போனகர் தொழுது நற்றமிழ் சொல் தொடை மாலை நவிலல் உற்றார். நற்றமிழ் சொல் தொடை மாலை ஞான போனகர் நவிலல் உற்றார். இந்த பெரிய புராண பாட்டில் அந்த முன்னாடி பார்த்த பெரிய புராண பாட்டுக்கு அடுத்த பாட்டு இது. தேன் அலரும் கொன்றையினார் திரு நன்னி பள்ளியினை சாரச் செல்வார் வான் அணையும் மலர்ச்சோலை தோன்றுவது எப்பதி என்ன மகிழ்ச்சி எய்தி பானல் வயல் திரு நன்னி பள்ளி என தாதையார் பணிப்ப கேட்டு ஞான போனகர் தொழுது நற்றமிழ் சொல் தொடை மாலை நவிலல் உற்றார். அப்போ தோளில் உட்காந்து போயிட்டு இருக்கார். அப்படி போயிட்டு இருக்கிறப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி தூரக்க ஒரு ஊர் தெரியுது. ஊரை சுற்றி, ஊர்னா தெரியுமே நம்ம ஊர்னா வீடுகள் இருக்கும், வீடுகள் சுற்றி வயல்கள் இருக்கும், சோலைகள் இருக்கும், மரங்கள் இருக்கும், செடி கொடிகள்லாம் இருக்கும். அப்போ தூரக்கேந்து பார்க்குறார், வயல்களுக்கு நடுப்புற வந்துட்டு இருக்கார். வயல்லேருந்து பார்க்குறப்ப தூரக்க ஒரு ஊர் தெரியுது. அந்த ஊரில் நிறைய மரங்கள் செடி கொடிகள்லாம் தென்படுகின்றன. அதுதான் அப்போ பார்க்குறாருங்க. அப்படி தேன் அலரும் கொன்றையினார் திரு நன்னி பள்ளியினை சாரச் செல்வார் அப்படின்னா தேன் அலரும் கொன்றையினார். இந்த சிவபெருமான் தலையில் கொன்றை மலர் அணிஞ்சிருப்பார். அதனால் பல பாடல்களில் பார்க்கலாம். கொன்றை அப்படிங்கிற மலர் வரும், அது மஞ்சளாக இருக்கும், பூ ஒரு மரத்தில் பூக்கும், ரொம்ப நன்னாக இருக்கும். அந்த கொன்றை சிவபெருமான் அணிந்திருப்பார். அப்போ தேன் அலரும் கொன்றையினார் அப்படின்னா தேன் இருக்கிற கொன்றை பூக்கள், அந்த தேன் இருக்கிற கொன்றை பூக்களை அணிந்த சிவபெருமான் இருக்கிற திருநன்னி பள்ளியினை சாரச் செல்வார். அந்த திருநனி பள்ளி, அது தேவாரத்தில் திருநனி பள்ளின்னு வரும், இங்கே பெரிய புராணத்தில் திருநன்னி பள்ளி அப்படின்னு வர்றது. அது பாடலுடைய எதுகைக்காக, அந்த ஓசைக்காக பாடிருக்கலாம். அப்படி தேனாளரும் கொன்றையினார் திரு நன்னி பள்ளியினை சாரச் செல்வார். சாரச் செல்வார்னா அது கிட்டக்கு போயிட்டா இல்லையா, பக்கத்தில் போயாச்சு. அப்போ அந்த திருநன்னி பள்ளி பக்கத்தில் போகிறப்போ திருஞான சம்பந்தர் அப்பாட்ட ஒரு கேள்வி கேட்குறார். அது எல்லாரும் கண்ணில் தெரியறதுல தூரக்க. அப்போ திருஞான சம்பந்தர் கேட்குறார்,
வான் அணையும் மலர்ச்சோலை தோன்றுவது எப்பதி அப்படின்னு கேட்குறார். அப்பா இங்கே வானத்தில் போய் ஆகாசத்தை தொடர மாதிரி பெரிய சோலைகள்லாம் இருக்கே, மரங்கள்லாம் இருக்கே, அந்த பூஞ்சோலைகள், அந்த பூஞ்சோலைகள்லாம் இருக்கிற ஊர் என்ன ஊர்ப்பா அப்படின்னு கேட்குறார். வான் அணையும் மலர்ச்சோலை, வானத்தை தொடர மாதிரி ஆகாசத்தை தொடர மாதிரி மலர்ச்சோலை, பூக்கள் நிறைந்த சோலைகள் மரங்கள்லாம் இருக்கே, அந்த ஊர் எந்த ஊர், அது தோன்றுவது எப்பதி, அது எந்த ஊர் அப்படின்னு கேட்குறார் திருஞான சம்பந்தர். அப்படி கேட்கவும் மகிழ்ச்சி எய்தி அவர் அப்பா பதில் சொல்ல போறார். ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்றார் அப்பா. மகிழ்ச்சி எய்தி பானல் வயல் திரு நன்னி பள்ளி என தாதையார் பணிப்ப கேட்டு. அப்பா என்ன சொல்றார்? ரொம்ப சந்தோஷத்தோட பானல் வயல் திரு நன்னி பள்ளி அப்படின்னு அப்பா சொல்றார். பானல் அப்படிங்கிறது ஒரு அரிய வார்த்தை, தேவாரத்தில் வரும். இது குவளை மலர் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார். குவளைங்கிறது ஒரு மலர், அது கொஞ்சம் கரிய நிறத்தில் இருக்கும். நீலம் அப்படின்பா, இல்லை கருங்குவளை அப்படின்பா. அது மாதிரி இந்த இவர் சொல்றாருங்க, இது குவளைகள் மலர், குவளை பானல்னா குவளை மலர், குவளைப்பூ. அந்த நீல மலர் பூக்கின்ற வயல் சூழ்ந்த வயல்கள் இருக்கின்ற திருநன்னி பள்ளி அப்படின்னு அப்பா சொல்றார். அது அப்பா குவளை பூக்கள்லாம் பக்கத்தில் பூத்திருக்கிற வயலை உடைய திருநன்னி பள்ளி அப்படிங்கிறார். பணிப்ப கேட்டு அப்படின்னா சொல்றார். பணித்தல்னாக்கா சொல்லுதல். இப்போ பெரியவாள்லாம் நமக்கு சொல்றது பணித்தல் அப்படின்பா இல்லையா? சென்று வர பணித்தார் அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி வார்த்தைகள். போயிட்டு வான்னு சொன்னார் அப்படின்றது சென்று வர பணித்தார். பெரியவா நமக்கு சொல்றது பணித்தல் அப்படின்பா. அப்படின்னு அப்பா அவருக்கு சொல்றார். தாதையார் பணிப்ப அப்படி அப்பா சொல்லவும் அதை கேட்டு ஞான போனகர் தொழுது நற்றமிழ் சொற்றொடை மாலை நவிழல் உற்றார். ஞான போனகர், போனகம் அப்படின்னாக்க உணவு. ஞான போனகர் அப்படின்னா ஞானத்தை உண்டவர் இல்லையா? அது யாரு? திருஞான சம்பந்தர். அதனால ஞானத்தை அமுதாக உண்ட திருஞான சம்பந்தர் அப்படியே கை கூப்பி தொழறார். நம்ம கோயிலில் போய் சுவாமியை தான் தொழணும்னு நினைக்கிறோம். இந்த ஸ்தலத்தையே தொழணும் அப்படிங்கிறது ஒரு மரபு. ஊருக்கு வெளியிலேருந்து ஊரை நோக்கி தொழுவது, கோயில் வாசல்லேருந்து கோபுரத்தை நோக்கி தொழறது, அப்புறம் கோயிலுக்குள்ளே போய் சுவாமியை தொழறது, அது மாதிரி வெவ்வேறு விதங்கள் இருக்குது தொழுதல்ல. அப்போ அங்கேருந்தே சிவனை வணங்குறார். இங்கே வயல்களுக்கு நடுப்புற தூரக்க 1.5-2 கிலோமீட்டர் தூரத்தில் நடந்து வந்துட்டு இருக்கா. அங்கேருந்து அவர் திருநன்னி பள்ளியில் இருக்கிற சிவனை பார்த்து பாடுறார். ஞான போனகர் தொழுது, அங்கேயே கைகூப்பி தொழுது அப்படியே நற்றமிழ் சொற்றொடை மாலை, நல்ல தமிழாலான நல்ல தமிழ் சொற்களாலான தொடை மாலை. தொடைனாக்க தொடுக்கப்படுவது தொடை. நம்ம பூக்களை தொடுக்கிறோம் இல்லையா? அதனால் அதுக்கு தொடைன்னு பேர். அது மாதிரி இங்கே சொற்களை தொடுக்கிறது, பாடல்களில் சொற்களெல்லாம் நம்ம தொடுக்கிறோம். எந்த சொல்ல எங்கே போட்டால் எப்படி ஓசை வரும், பொருள் வரும் அப்படிலாம் பார்த்து நம்ம தொடுக்கிறோம். அதனால் இங்கே நல்ல தமிழ் சொற்களை தொடுக்கப்பட்ட பாமாலை, நற்றமிழ் சொற்றொடை மாலை நவிழல் உற்றார் அப்படின்னா சொல்ல ஆரம்பித்தார். என்ன சொல்ல ஆரம்பித்தார்? அப்பாவோட தோளில் உட்காந்துருக்கார். இப்போ அங்கேருந்தே பாடுறார். அப்பா தோளில் உட்காந்துட்டே பாடுறார். நல்ல தமிழ் சொற்களாலான பாமாலையை பாட ஆரம்பித்தார். அதான் இந்த 2வது பாட்டுக்கு, இந்த பெரிய புராண பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் ஏதாவது கேள்விகள் இருக்கா? போனகம் அப்படின்னா உணவு. ஞானத்தை போனகம் செய்தவர், ஞானத்தை உண்டவர். பானகம்னா குடிக்கிறது, இது சாப்பிட்றது போனகம். ஓகே, வேற கேள்விகள் என்ன? நம்ம பதிகத்துக்கு போவோம். இந்த முதல் பாடல், இந்த பதிகத்தோடைய சந்தம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வரிகள்லாம் கொஞ்சம் நீளமாக இருக்கும், ஆனால் ரொம்ப இசையோட பாடக்கூடிய பாடல்கள் இவை, சந்தமுடைய பாடல்கள். இந்த காரைகள், கூகை, முல்லை, களவாகை, ஈகை, படர், தொடரி, கள்ளி, கவினி அப்படின்னு படித்தா நமக்கு அதோட நயம் தெரியாது. இதுக்கு சந்தம் உண்டு.
அது தானன தான தான தனதான தான தனதான தான தனனா, அதான் சந்தம். அது பாடுறப்ப கேட்டால் தெரியும் நமக்கு. காரைகள் கூகை முல்லை களவாக ஈகை படத்தொடரி கள்ளி கவினி அப்படின்னு அது ஒரு இசையோடு போகும். இந்த இசையோட சொன்னா உங்களுக்கு சொல்கிறது சுலபமாக இருக்கும். ஏன்னா அந்த மீட்டர் நம்ம வாயில் அந்த பேட்டர்ன் வந்துடுத்துனாக்கா எல்லா அடிகளும் அதே பேட்டர்னில் தான் போகும். இப்போ பாடலை கேட்போம், அப்புறம் அந்த பாடலுடைய அர்த்தத்தை பார்ப்போம். திரு நனிவள்ளி. இந்த பாட்டு காரைகள் கூகை முல்லை களவாகை ஈகை படர் தொடரி கள்ளி கவினி அப்படின்னு அந்த சந்தத்தோட சொன்னாக்க, காரைகள் கூகை முல்லை களவாக ஈகை படர் தொடரி கள்ளி கவினி சூரைகள் பம்மி விம்மு சுடுகாடமர்ந்த சிவன்மேய சோலை நகர்தான் தேரைகள் ஆரை சாய மிதிகொள்ள வாழை குதிகொள்ள வள்ளை துவள நாரைகள் ஆரல் வாரி வயல் மேதி வைகும் நனிபள்ளி போலும் நமர்காள். அந்த மாதிரி தானன தான தான ஒரு சின்ன பாஸ், தனதான தான ஒரு சின்ன பாஸ், அப்புறம் தனதான தான தனனா, அப்படி அந்த ஒரு அடி அப்படி 3 பாகமாக பிரிச்சுட்டாக்க அது மாதிரி அது சொல்ல முடியும். ஸோ இந்த இதில் சொல்கிறது என்னன்னாக்க, காரைகள் கூகை முல்லை கள வாகை ஈகை படர் தொடரி கள்ளி கவினி அப்படின்னு இந்த டிஸ்கிரிப்ஷன். இது இந்த சம்மரி என்னன்னாக்க, சிவருமான் நனிபள்ளியில் இருக்கார் அடியவர்களே அப்படிங்கிறார். நமர்கால் அப்படிங்கனாக்க அடியவர்களேன்னு அர்த்தம். இவர் அடியவர்களோட போயிட்டு இருக்கா இல்லையா, பல பக்தர்களோட நடந்து போயிட்டு இருக்கார். அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற பக்தர்கள்ட்ட சொல்றார், அடியவர்களே நம்ம நனிபள்ளி வந்தாச்சு அப்படிங்கிறார். அது என்ன, எப்படிப்பட்ட நனிபள்ளி? சிவருமான் இருக்கிற நனிபள்ளி, அப்புறம் அந்த சிவருமானோடைய வர்ணனை, நனிபள்ளியோட வர்ணனை, அவ்வளோதான். ரொம்ப கருத்துப்படி பார்த்தாக்க இந்த பாட்டு சிவருமான வர்ணிக்கிறது, ஊரை வர்ணிக்கிறது, அந்த ஊருக்கு நம்ம வந்தாச்சு அடியவர்களே, அதான் சம்மரி, எசன்ஸ் இருக்கு. ஆனால் இதில் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள், அழகான சந்தம் போட்டிருக்கார். காரைகள் கூகை முல்லை கள வாகை ஈகை படர் தொடரி கள்ளி கவினி அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறார். இதெல்லாம் நமக்கு சில வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கலாம், பல வார்த்தைகள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இந்த பட்டியலில். ஏன்னா நம்ம வளர்ந்ததெல்லாம் நகரங்களில் வளர்ந்துருக்கோம் பெரும்பாலும். அது திருநெல்வேலியாக இருக்கட்டும், திருச்சிராப்பள்ளியாக இருக்கட்டும், மெட்ராஸாக இருக்கட்டும், நகரங்களில் வளர்ந்துருக்குறோம். அதனால நமக்கு பல செடி கொடிகளுடைய பேரே நமக்கு தெரியாது, பார்த்தும் இருக்க மாட்டோம் வாழ்க்கையில். ஆனால் திருஞான சம்பந்தர் நடந்து போகிறார் கிராமத்து பக்கத்தில். அந்த காலத்தில் எல்லோரும் கிராமத்தில் வாழ்ந்தவா. அதனால் கிராமத்தில் வளர்கிற செடி கொடிகள் எல்லாத்தோட பேரும் அவளுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா தினம் அதெல்லாம் பார்க்குறவா, அதோட வேலை செய்கிறவா. அதனால் அவர் ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறாரு. இங்கே ஒரு அந்த ஊரோடைய சிவருமான் முதல்ல சொல்கிற 2 அடி சிவருமானை பற்றி சொல்கிறார். சிவருமான் என்ன பண்ணுறான்? சுடுகாடு அமர்ந்த சிவபெருமான் இல்லையா, சுடுகாடு அமர்ந்த சிவன். சிவபெருமான் சுடுகாட்டில் ஆடுகின்றான். அதான் சுடுகாடு அமர்தல். அமர்தல்னாக்க விரும்புதல். ஸோ சிவபெருமான் சுடுகாட்டில் விரும்பி ஆடுகின்றான். அப்படிப்பட்ட சிவபெருமான் அவன் சுடுகாடு எப்படிப்பட்ட சுடுகாடு அப்படிங்கிறத முதல்ல 1.5 அடியோடைய வர்ணனை. அந்த சுடுகாட்டோட வர்ணனை இது. அந்த சுடுகாடு எப்படி இருக்கு அப்படின்னாக்க, காரைகள் கூகை முல்லை கள வாகை ஈகை படர் தொடரி கள்ளி இவற்றோட சூறைகள் பம்மி விம்மு சுடுகாடு. அந்த சுடுகாட்டை சுற்றி என்னென்ன செடி கொடிகள் இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுத்துருக்காருங்க. காரைகள் கூகை முல்லை கள வாகை ஈகை படர் தொடரி கள்ளி கவினி. கவினின்னாக்க அழகுறுதல் அப்படின்னு அர்த்தம். கவினுதல் அப்படின்னா அழகா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால கவினி அப்படிங்கிறது செடியோட பேர் இல்லை, அது அழகா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இது மாதிரி இந்த தாவரங்கள்லாம் பம்மி விம்மு அப்படின்னா ரொம்ப நெருங்கி வளர்ந்து
செழிப்போடு இருக்கிறது. அந்த தாவரங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்படி அடர்ந்த இருக்குது அந்த இடம். அப்படிப்பட்ட சுடுகாட்டில் சிவபெருமான் ஆட்டியம் கூத்தாடுகின்றான். அப்படிப்பட்ட சிவபெருமான் மேய சோலை நகர்தான். அவன் விரும்பி உரைகின்ற சோலைகள் சூழ்ந்த நகரான திருநன்னிப்பள்ளி இதுதான் அப்படிங்கிறார். நான் இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக நானும் போய் படித்து பார்த்தேன். ஏன்னா இந்த பாடல்களில் இருக்கிற பல தாவரங்கள் நானும் பார்த்ததில்லை. அப்படியே பார்த்துருந்தாலும் நமக்கு பேர் தெரியாது. நம்ம ஒரு கிராமத்துக்கு போகிறோம், அங்கே பல செடி கொடிகளை பார்க்குறோம். நம்ம ஒவ்வொரு செடியும் இது என்ன பேர் அது என்ன பேர்னு யார்கிட்ட கேட்டிருக்கோமா? இல்லை. பார்க்குறோம், இது ஒரு முள், இங்கே ஒரு முள் செடி இருக்குது, அங்கே ஒரு முள் மரம் இருக்குது, இங்கே ஒரு பூ செடி இருக்குது, அங்கே ஒரு மரம் புத்து இருக்குது, அப்படி பார்த்துன்னு போகிறோம் வழிய ஒவ்வொன்றுக்கும் நம்ம பேர் ஒவ்வொருத்தட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம. ஏன்னா அது தெரிஞ்சுட்டு நமக்கு மறந்தும் போயிடுவோம் தெரிஞ்சுட்டு கேட்டுட்டாலும். அதனால் இங்கே சொல்கிற லிஸ்ட் அது. காரைகள், காரைன்னா அது ஒரு இது செடி. அது இதெல்லாம் அந்த சுடுகாடு நம்ம ஊர்களில், ஊருக்கு வெளியில் கொஞ்சம் வறண்ட பிரதேசம், நீர்ப்பாசனமெல்லாம் இல்லாத பிரதேசமாக இருக்கும். அங்கே தான் சுடுகாடு இருக்கும் இல்லையா? எங்கே நீர் நிறைய வருமோ அங்கெல்லாம் வயல் இருக்கும். கொஞ்சம் மேடான இடம், கொஞ்சம் வறண்ட பிரதேசம், ஊருக்கு பக்கத்தில் வறட்சியோட இருக்கிற பிரதேசம், நீர் பாசனம் இல்லாத பிரதேசம், அது மாதிரி இடத்துல சுடுகாடு வச்சுருப்பா ஊருக்கு வெளியில். அதனால் அந்த சுடுகாட்டை சுற்றி பலவிதமான வறண்ட பிரதேசத்தில் முளைக்கக்கூடிய செடிகள் முளைக்கும். வறண்ட பிரதேசத்தில் முளைக்கிற செடிகளில் பல செடிகளுக்கு முள் இருக்கும். ஏன்னா அது பாதுகாத்துக்கணுமே, ஏதாவது வந்து நம்ம திருடுமே அப்படின்னு. அதனால் பல செடிகள் முள் இருக்கும். அது மாதிரி செடிகள் இவையெல்லாம். காரை அப்படின்னா என்னன்னு நான் போய் தேடி பார்த்தேன், லிஸ்ட்டில் கொடுக்குறா. காரைனாக்கா இங்கிலீஷில் நான் அப்புறம் உங்களுக்கு அனுப்புகிறேன் வேணா. அதுக்கு ஏதோ அகராஜில் போய் பார்த்தேன், அதுக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறா, என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறா. லோ ஷ்ரப் வித் ஷார்ப் ஆக்சிலரி ஸ்பைன் அப்படிங்கிற. அப்படின்னா ஏதோ ஒரு புதர் முள்ளாக இருக்கிற ஒரு செடி அது காரை. அது மாதிரி கூகைனா என்னன்னு பார்த்தேன், அது வந்து ஈஸ்ட் இண்டியன் ஆரோ ரூட் அப்படிங்கிற. முல்லை அது நமக்கு தெரியும், அது ஒரு வித கொடி. கொடியில் பூ பூக்கும், மரத்து மேலே ஏறி அது பூ பூக்கும் அந்த கொடி. களைனா என்னன்னு பார்த்தேன். களைனா களா அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறா. நம்ம களான்னது நமக்கு பொதுவாக சில பேருக்கு தெரிஞ்சிடும். கலாக்காயின்னு ஒன்று பண்ணுவா. கலாக்காயின்னு கேள்விப்பட்டிருப்பாள், சுண்டைக்காய் மாதிரி கலாக்காய் அப்படின்பா. அந்த கலாக்காய் காய்க்கிற செடி தான் இது களை அப்படின்னு சுருக்கமாக வந்திருக்குது. வாகை அது ஒரு மரம், அது நம்ம பல பேர் கேள்விப்பட்டிருப்போம். வெற்றி வாகை சூடினார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த அளவுக்கு தான் நமக்கு தெரியும் அது என்ன வெற்றி வாகை சூடினார்னா. ஆனால் அது என்ன நமக்கு அதுக்கு மேலே தெரியாது. அந்த வாகை மரத்தோட பூ, அந்த பூவை மாலையாக தொடுத்து போரில் வெற்றி பெறவா அணிஞ்சுக்குவா. அதான் வெற்றி வாகை சூடுதல்னு பேர். அதனால வாகைங்கிறது அந்த மரம், பூ பூக்கிற மரம். ஈகை அது இன்னொரு வித செடி. அது ஒரு கொடி அப்படின்னு, இண்டன் செடி அப்படின்னு போட்டிருக்கான். படர் தொடரி இது நமக்கு தெரியும், ஒரு படர்கின்ற தொடரி. தொடரின்னா அது ஒரு வித முள் இருக்கிற செடி. அது படர்ந்து போகும், படர் தொடரி. கள்ளி நம்ம பல பேர் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அதில் கள்ளியில் பல வகை உண்டு. கள்ளி, கத்தாழை அப்படின்லாம் கொஞ்சம் முள் இருக்கும், கொஞ்சம் பட்டையா இலைகள் இருக்கும், கொஞ்சம் வறண்ட பிரதேசத்தில் இருக்கும். நம்ம ஊரில் போகிறப்ப, அந்த ரயிலில் போகிறப்ப பார்க்கலாம். தண்டவாளத்துக்கு பக்கத்துலலாம் அங்கங்கே நட்டிருப்பான் கள்ளி, கத்தாழை இதெல்லாம். சூறை அப்படிங்கிறது இன்னொரு செடி. அதனால் இந்த பாட்டில் என்ன சொல்கிறார், இந்த சுடுகாடு இருக்குது, அந்த சுடுகாடு எப்படிப்பட்ட சுடுகாடுன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார். காரைகள், கூகை, முல்லை, களை, வாகை, ஈகை, படத்தொடரி, கள்ளி இவையெல்லாம் அழகோட இருக்கு. அதுக்கு மேலே சூறைகள் பம்மி விம்முகின்றன. சூறைகளும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. இப்படிப்பட்ட இடம் அது சுடுகாடு. அப்படிப்பட்ட சுடுகாட்டில் நாட்டியம் ஆடுகிற சிவபெருமான், அவன் இருக்கிற சோலை நகர் அது எது? நனிபள்ளி. இந்த நனிபள்ளி எப்படிப்பட்ட நனிபள்ளி? சுடுகாட்டை வர்ணிச்சார் முன்னாடி, இப்போ நனிபள்ளியை வர்ணிக்கிறார். இங்கே தேரைகள் ஆரை சாய மிதிகொள்ள, வாழை குதிகொள்ள, வள்ளை துவள அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார். அப்படின்னா என்னது இது? அங்கே தேரை
வாளை இதெல்லாம் நீரில் இருக்கிற பிராணிகள் இல்லையா. தேரைன்னா நமக்கு தெரியாது, தவளை மாதிரி இருக்கும். வாழைங்கிறது ஒரு மீனோட பேர். இந்த ஆரை, வள்ளை இதெல்லாம் நீரில் வளர்கிற, நீரை ஒட்டி வளர்கிற தாவரங்கள், செடி கொடிகள், கீரைகள், அது மாதிரிலாம். அதனால் இங்கே என்ன சொல்கிறார், தேரைகள் ஆரை சாய மிதிகொள்ள. இந்த தேரைகள்லாம் அப்படி குதிக்கும். நம்ம பார்த்துருக்கோம், இந்த தவளை தேரையெல்லாம் குதிக்கும். அப்படி இது ஒரு இடத்துக்கு தாவும். அது அப்படி தாவறப்போ அது அங்கே இருக்கிற இலைகளெல்லாம் போய் மிதிக்கிறது. தேரைகள் ஆரை சாய மிதிகொள்ள. தேரைகள்லாம் தாவி தாவி மிதிக்கிறப்போ அந்த ஆரைங்கிற கொடிகள்லாம் கீழே நசுங்கிறது. அதான் தேரைகள் ஆரை சாய, அந்த சாயறது, அந்த இலைகள் கொடிகள்லாம் செடி கொடிகள்லாம் சாயறது, அது குதிக்கிறப்போ அது மேலே. அதனால மிதிகொள்ளனா மிதிக்கிறது. தேரைகள் மிதிக்க ஆரை கொடிகள் அதோட இதெல்லாம் சாய்கின்றன. அப்போ இதை பார்த்து இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்ததும், அந்த நதியில் அங்கங்கே மீன்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மீன் ஒரு தேரை போயிட்ட பக்கம் ஒரு இடத்துல குதிச்சு வச்சுக்குவோம். அங்கே இருக்கிற மீன் அது டக்குன்னு பயந்து ஓடும். அப்போ வாழை குதிகொள்ள, அங்கே இருக்கிற வாழை மீன்கள்லாம் குதிக்கிறது, தே ஜம்ப். அப்போ இந்த வாழை மீன்லாம் டபக்குன்னு அப்படி குதிக்கிறப்போ அங்கே வள்ளை துவளை. வள்ளைங்கிறது நீரில் வளர்கிற ஒரு வித செடி. அதுக்கு ஏதோ ஒரு வாட்டர் கிரஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விளக்கம் சொல்கிறேன். நம்ம பல செடி கொடிகள் தண்ணீரில் வளரும், தண்ணீரை ஒட்டி வளரும். அதில் ஒரு செடி ஒரு வள்ளைங்கிறது. அப்போ இந்த வாழை மீன் குதிக்கிறதுனால அந்த வள்ளை செடிகள்லாம் அப்படி அசையிறது, துவளுதல்னா அப்படி வளையிறது, அசையிறது, அது மாதிரிலாம். அது அந்த குளத்தோடைய நீர்நிலைகளுடைய வர்ணனை. இது தேரைகள்லாம் மிதிக்கிறதுனால ஆரை செடிகள் கொடிகள்லாம் சாயறது. அதை கண்டு வாழை மீன்கள்லாம் குதிக்கிறது. வாழை குதிக்கிறதுனால அந்த பக்கத்தில் இருக்கிற வள்ளையோட இலைகள்லாம் துவழ்கின்றன. அப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன். அது அங்கே நீர்நிலைகள் நிறைய இருக்கு அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன். அப்புறம் வயலோட டிஸ்கிரிப்ஷன் வருது. நாரைகள் ஆரல் வாரி வயல் மேதி வைகும். இந்த வயல் எப்படி இருக்குன்னாக்க நிறைய நீர் இருக்கு. நெல் வயலில் நீர் நிறைய இருக்கும், அப்போதான் நெல் நல்லா விளையும். அது மட்டும் இல்லாமல் அது உழறதுக்காக நீர் ஊற்றி நீர் பாய்ச்சி உழுவாத, அது மாதிரிலாம் பண்ணுறப்போ அங்கே நிறைய நதியிலேருந்து ஓடி வர நீர் இல்லையா, அதனால் அந்த நீரில் மீனும் இருக்கும், மற்ற இதுவும் இருக்கும். அதனால் அப்போது அந்த நீருக்கு அங்கே நாரைகள்லாம் அதில் மீனை வாரி சாப்பிட்றதான். நாரைகள் ஆரல் வாரி. ஆரல்ங்கிறது ஒரு வகை மீன். நாரைன்னா நமக்கு தெரியும், கொக்கு, நாரை எல்லாம் அந்த நீரில் மீன் பிடிச்சி சாப்பிட்ற விதமான பறவை வகைகள். அந்த நாரைகள்லாம் ஆரல் மீன்களை வாரி உண்கின்றன. அப்படிப்பட்ட வயல். அதில் மேதி வைகும். மேதியும் இருக்கு. மேதினா எரும மாடு. நமக்கு தெரியும் எரும மாடு எங்கே இருக்கும்னு. எரும மாடுக்கு குளம், குட்டை, சேரு இதிலெல்லாம் எரும மாடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால அந்த வயல் அவ்வளவு சேரும் சகதியுமா இருக்கு, நீரும் இருக்கு. அதனால எரும மாடுகள்லாம் ரொம்ப சந்தோஷமா அங்கே இருக்கான். அதனால நாரைகள் ஆரல் வாரி வயல் மேதி. மேதினா எரும மாடு. வயல் மேதி வைகும். வைகுதல்னாக்க தங்குதல், இருக்கிறது. அப்படிப்பட்ட நனிபள்ளி போலும் நமர்கள். அடியவர்களே, நம்ம சிவருமான் இருக்கிற நனிபள்ளிக்கு வந்தாச்சு அப்படிங்கிறார். அந்த முதல் 2 வடி அப்படி சிவருமான் எங்க சுடுகாட்டில் எப்படி ஆடுறான், அந்த சுடுகாடு எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன். அப்புறம் நனிபள்ளி எப்படி இருக்குன்னு இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் அடுத்த 2 அடியில். அதனால இது ரொம்ப திருஞான சம்பந்தர் ஒரு காட்சியை அப்படியே பாட்டில் படம் பிடிச்சு நம்ம காட்டுவார். அவர் பாட்டை பார்த்தாலே நமக்கு அந்த ஊருக்கு நேரில் போய் பார்த்த மாதிரி தெரிஞ்சிடும். அதான் இந்த பாட்டு. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களோ கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். இல்லை, மேதி அப்படின்னா எரும மாடு. வயல்ல எரும மாடு வைகும், தங்குதல். வைகுதல்னா தங்குதல், இருக்கிறது. ஏன்னா சேரும் சகதி, வயல்லாம் பயிர் இருக்கிறப்ப அங்கே எரும மாடு இருக்காது. அது பயிருக்கெல்லாம் முன்னாடி வயலில் நீர்லாம் பாய்ச்சி உழுது சேரும் சகதியமாக இருக்குமே, அது மாதிரி. அதாவது அதோட சேரு இருக்கு நிறைய, அதனால அங்கே எரும மாடுகளும் இருக்கு. அப்படியெல்லாம் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. அந்த வீட்டில் இருக்கிற வயலில் இருக்கிற காட்சியை கொடுக்குறாரு நமக்கு.
அங்கங்கே எருவு மாடு இருக்குது, நாரைகள் அங்கங்கே மீன் பிடிச்சி தின்னுருக்கு, பக்கத்தில் குளம் குட்டைகள்லாம் நிறைய இருக்குது. அப்படி ஒரு காட்சி கொடுக்குறாரு நமக்கு. ஆரை அப்படின்னாக்க தேரைகள் ஆரை சாய மிதி கொள்ள, அப்படி ஒரு ஃப்ரேஸாக எடுத்துக்கணும். அது தேரைகள் ஆரை கொடிகள் சாயும்படி மிதிக்கிறது. அதை அங்கே செடி கொடிகள்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன பிரான்ச்சு இல்லை கொடிகள்லாம் இருக்கும். இந்த தேரையை வந்து குதிக்கிறது. அப்படி தேரையை வந்து அப்படி தாவி மிதிக்கிறப்போ அந்த இலைகள் களைகள்லாம் அப்படி தாழும். அது மாதிரி இந்த ஆரைங்கிற தாவரம், அந்த தாவரம் வளைஞ்சு கீழே வளையிற மாதிரி அந்த தேரைகள் மிதிக்கின்றன. அதை வேற ஏதாவது கேள்வி இருக்கு அந்த பாட்டில்? கவினுதல் அப்படின்னாக்கா அழகா இருக்கிறதுன்னு அர்த்தம். அது செடி இல்லை. இந்த முதல் அடியில் எல்லாம் செடி கொடிகளோட பேர். காரைகள், கூகை, முல்லை, களை, வாகை, ஈகை, தொடரி, கள்ளி, இதெல்லாம் செடிகளோட பேர். இந்த படர் தொடரி அப்படிங்கிறது படர்கின்ற தொடரி அப்படின்னு அது வினைத்தொகை. அது கவினி அப்படிங்கிறது அழகாக, கவினுதல் அப்படிங்கிற வெர்பு, அது கவினி அப்படின்னா இவெல்லாம் அழகா இருக்கின்ற. சூறைகள் பம்மி விம்முதல் அப்படின்னா ரொம்ப அடர்ந்து நிறைய இருக்கிறது, செழிப்போடு இருக்கு. பம்மி விம்மு சுடுகாடு. அது இந்த சூறைங்கிற தாவரத்தை சுடு இல்லையா, இந்த சூறையை பம்மி விம்மு சுடுகாடு அமர்ந்த சிவன்மய நகர்ங்கிறார் இல்லையா, அந்த சுடுகாட்டை சுற்றி சூறைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறார். இதை பார்த்ததும் எனக்கு பெரிய திருமந்திரத்தில் ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த சூறை அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதுனால, அதனால உங்களுக்கு சொல்கிறேன். இது திருமந்திரத்தில் முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அதாவது இந்த உடல் நிலையற்றது, அழிஞ்சு போகும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துறதுக்காக ஒரு சில பாடல் பாட்டிருக்கார் அவர். அதில் ஒரு பாட்டு, உரலாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையங் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே அப்படின்னு நம்ம உடம்போடைய நிலையாமையை பற்றி நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் திருமூலர் அந்த திருமந்திர பாட்டில். அதை என்ன சொல்கிறார் அந்த பாட்டோட சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஊர்லாம் கூடி, ஊரில் இருக்கிற மக்கள்லாம் கூடி ஒப்பாரி வச்சு, அப்புறம் இது வரைக்கும் ராமச்சந்திரன், கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஏதாவது ஒரு பேர் இருந்திருக்கும் இல்லையா, அந்த பேர்லாம் எடுத்துகிட்டு அவரை போயாச்சே பணம் அப்படின்பா, பணத்தை எடுங்கடா அப்படின்பா. அதனால் பிணமென்று பேர் வச்சு அந்த பணத்தை தூக்கின்னு போய் சூரையங் காட்டிடை கொண்டு போய், சூறை செடிகள்லாம் நிறைய இருக்கிற அந்த செடி நிறைய இருக்கிற சுடுகாட்டுக்கு கொண்டு போய் சுட்டுட்டு தீயில போட்டுட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. அப்புறம் அந்த சாவுக்கு அப்புறம் போய் ஒரு குளத்துலையோ நதியிலையோ குளிச்சு நம்மளை மொத்த அடியோட மறந்து போயிடுவா, அதுதான் இந்த உடம்பு அப்படிங்கிறார். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னாக்க, இந்த சூரையங்காட்டிடை அப்படிங்கிறது அந்த ஃப்ரேஸுக்காக சொன்னேன். சுடுகாட்டை சுற்றி சூறை செடிகள் நிறைய இருக்கும், சூறை புதர்கள். அதான் அங்கே சொல்கிறார் சூரையங்காட்டிடை அப்படின்னா சூறை செடிகள் நிறைய இருக்கிற சுடுகாட்டுக்கிட்ட கொண்டு போய் அப்படின்னு. அதுதான் இங்கே சொல்கிறார். சூறைகள் பம்மி விம்மு சுடுகாடு அமர்ந்த சிவன் அப்படிங்கிறார். ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது பாட்டுக்கு போவோமா? ரெண்டாம் பாடல் சடையடை புக்கு ஒடுங்கி உள தங்கு வெள்ளம் வளர்த்திங்கள் கண்ணி அயலே இடையிடை வைத்தது ஒக்கும் மலர் தொத்து மாலை இறைவன் இடம்கொள் பதிதான் மடையிடை வாளை பாய முகிழ் வாய் நெறிந்து மணம் நாறு நீலம் மலரும் நடையுடை அன்னம் வைகும் புனலம் படப்பை நனிபள்ளி போலும் நமர்காள். இந்த பாடலையும் திருஞான சம்பந்தர் சொல்றது முதல் 2 அடியில் சிவபெருமானுடைய வர்ணனை சொல்லி, அப்படிப்பட்ட சிவபெருமான் இருக்கின்ற ஊர் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அடுத்த 2 அடியில்
அந்த நனிபள்ளியோடைய வர்ணனையெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட நனிபள்ளிக்கு வந்தாச்சு நமர்கள் அடியவர்களே அப்படிங்கிறார். சடையடை புக்கு ஒடுங்கி உள தங்கு வெள்ளம். இந்த உள தங்கு வெள்ளம்ங்கிறது கொஞ்சம் பிரிக்கிறது சிக்கலான வார்த்தை. அதனால அதான் ஒரு பாடுறப்ப அவர் கொஞ்சம் ஓதுவார், கொஞ்சம் உளது அங்கு வெள்ளம்லாம் கொஞ்சம் பிரித்து பாடியிருக்கார். ஆனால் உரையில் உள தங்கு வெள்ளம்னு பிரித்து பொருள் கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார். சடையடை புக்கு ஒடுங்கி உள தங்கு வெள்ளம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்குகின்ற வெள்ளம். வெள்ளம்னா கங்கை, இங்க அது சிவனுடைய சடையில தங்கி இருக்கு. அதனால தங்கு வெள்ளம், தங்கி இருக்கிற வெள்ளம், தங்கி இருக்கிற கங்கை. அது எங்க தங்கி இருக்கு? சடையடை புக்கு ஒடுங்கி உள்ள தங்கு வெள்ளம் இல்லையா? சிவனோட சடைக்குள்ள புகுந்து அங்கேயே ஒடுங்கி இருக்கு, வெளியில போக முடியல. அதால கங்கை சடைக்குள்ள புகுந்தது, அப்புறம் வெளியில போக முடியல. அதான் சடையடை புக்கு. புக்குன்னா புகுந்துன்னு அர்த்தம். புகுதல் புக்கு. நகுதல் நக்கு, தொகுதல் தொக்கு அப்படிங்கிற மாதிரி புகுதல் அப்படிங்கிற வெர்புக்கு பாஸ்ட் டென்ஸ்ல இந்த மாதிரி வினையச்சத்தில் புகுந்து அப்படின்னு அர்த்தம் வர்ற மாதிரி புக்குன்னு சொல்லுவா. சடையடை புக்கு ஒடுங்கி உள்ள தங்கு வெள்ளம், அந்த கங்கை அது இருக்கு. அதெல்லாம் கங்கை சடையில மாட்டின்னு இருக்கு, தங்கி இருக்கு. அப்புறம் வளர்த்திங்கள் கண்ணி அயலே. வளர்த்திங்கள் அப்படின்னா வளர்கின்ற திங்கள், பிறைச்சந்திரன். அது கண்ணி அப்படிங்கிற. கண்ணி அப்படின்னா தலையில் அணிஞ்சுக்கிற ஒரு மாலை. முன்னாடி பார்த்துருக்கோம், மாலையில் பூவை தொடுத்து பலவிதமான மாலைகள் பண்ணுவோம் நம்ம இல்லையா? அது பூவை இப்போ உதாரணம் நமக்கு இப்போ பொதுவாக தெரிஞ்ச பேர் என்ன? கதம்பம்னு ஒரு பேர் நமக்கு தெரியும். பல விதமான பூக்களை பக்கத்தில் வச்சு தொடுக்கிறது, அது கதம்பம் அப்படின்னா அதில் எல்லா வித பூக்களும் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி சரம் அப்படின்பா. சரம்னாக்க இப்படி நீளமாக தொடுத்துட்டே போவா, அதை வேணுங்கிற அளவுக்கு வெட்டிக்குவா சரம். அதே மாதிரி மாலைன்னு அது ஒன்று இருக்குது, கழுத்தில் போட்டுக்கிற மாதிரி ஒரு மாலையாகவே தொடுத்துருப்பா. அது மாதிரி இந்த பூக்களில் தலையில் சொருகிக்கிற மாதிரி கண்ணி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர். இந்த கண்ணியை தலையில் தான் வச்சுக்குவா, அது மாதிரி பூ. அது மாதிரி தலையில் வச்சுக்கிற பூ மாலை மாதிரி சந்திரனை அணிஞ்சிருக்கார் சிவருமான் தலையில். அதான் வளர் திங்கட் கண்ணி. அது பொதுவாக திங்கட் கண்ணி அப்படின்னு, அந்த திங்கள் கண்ணி அப்படிங்கிறதுல அந்த இள் இட்டா மாதிரி வரணும், திங்கட் கண்ணி அப்படின்னு. அதுதான் சரியான புணர்ச்சிப்படி இலக்கணப்படி வரும். ஆனால் இந்த பாட்டில் இது ஓசையோடு இருக்கிற பாட்டு, சந்த பாட்டு இல்லையா? இதில் திங்கட் கண்ணி அப்படின்னா அந்த ஓசையில் கொஞ்சம் மாற்றம் வரும். அதனால திருஞான சம்பந்தரிங்க வளர் திங்கள் கண்ணி அப்படின்னு, அப்படி திங்கள் கண்ணின்னு அப்படி வச்சுட்டார், திங்கட் கண்ணியா எல்லாமே. அதனால வளர் திங்கள் ஆகிய கண்ணியும் அதன் பக்கத்தில் இடையிடை வைத்தது ஒக்கும் மலர் தொத்து மாலை. இவையெல்லாம் தலைஞ்சிருக்க தலையில பக்கத்தில் பூ மாலையும் அணிஞ்சிருக்கார். அது எப்படி இருக்கு? இடையிடை இந்த சடையில் அங்கங்க வச்சது மாதிரி மலர் தொத்து மாலை. மலர் தொத்துனா கொத்து கொத்தா இருக்கிற மலர்கள், தொத்துனா கொத்து. அப்படி சில பூக்கள்லாம் கொத்து கொத்தா இருக்கும், அந்த கொத்து கொத்தா இருக்கிற பூக்களையும் மாலையா தொடுத்து வச்சுருக்காரு அவர். அந்த மாதிரி மலர் கொத்துகளையும் மாலையா அணிஞ்சிருக்கிற இறைவன் இடம்கொள் பதிதான். அவன் உரைகின்ற ஸ்தலமானது அடுத்த 2 அடியில் நனிபலியை சொல்ல போறார். மடையிடை வாழை பாய. இந்த மடையிடை வாழை பாய நமக்கு தெரியும், நம்ம முன்னாடி திருக்கோலக்கா பதிகத்திலே அதை பார்த்துருக்கோம். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்கா உளான் சடையும் பிறையும் சாம்பார் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கொலோ அப்படின்னு அந்த பாட்டில் பாடுறார்களே சம்பந்தர். இந்த மடையில் வாழை பாய அப்படின்னாக்க, மடையினாக்க நதியிலேருந்து வயலுக்கு ஓடி வர்ற தண்ணி ஓடி வர்ற சேனல், அதுக்கு மடைன்னு பேர். அந்த மடையில் வாழைகள்லாம் பாய்கின்றன. வாழைங்கிறது ஒரு மீனோட பேர் சொல்லிருக்கேன். அந்த வாழை மீன்கள்லாம் பாய்கின்றன. அப்படிப்பட்ட நீர்வளம் மிக்க இடம் அது. அப்போ இந்த வாழைகள்லாம் மோதுறது. அப்படி மோதுறப்போ அந்த முகிழ் வாய் நெறிந்து மனம் நாறு நீலம் மலரும். அப்போ இந்த ஓடைக்கு பக்கத்தில் நீலம் அப்படிங்கிறது கருங்குவளை மலர் இல்லையா? குவளைப்பூ அப்படின்பா, அதுதான் நீல மலர்.
அந்த குவளை பூக்கள்லாம் அந்த ஓடைக்கு அந்த மடைக்கு பக்கத்தில் முளைச்சிருக்கும். அப்போ இந்த மீன்கள்லாம் போய் அதில் முட்டுறது. இந்த மீன்லாம் துள்ளும் இல்லையா, அப்படி மீன்லாம் நீதியில் போய் துள்ளி துள்ளி போகிறப்போ அப்படி அந்த மொட்டில் போய் முட்டுறதான். அப்படி வாழை பாய முகிழ்வாய் நெறிந்து அந்த போய் மோட்டுறதுனால மொட்டுகள்லாம் விரிகின்றன. முகிழ் வாய் நெறிந்து, முகிழ்னா மொட்டு, வாய் நெறிந்துனாக்க அது வாய் திறந்து மொட்டுகள்லாம் விரிஞ்சு மணம் நாறு நீலம் மலரும். இந்த மனம் வீசுகின்ற குவளை பூக்கள்லாம் பூக்குமா. அதான் அந்த 3வது அடி. மடையிலை வாழை பாய, மடையில வாழைகள் மீன்கள்லாம் பாயிறது. அப்போ மொட்டுகள்லாம் வாய் திறந்து வாசம் மிக்க குவளை பூக்கள்லாம் பூக்கின்றன. அப்படிப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன இருக்கு அந்த ஊரோட சிறப்பு? நடையுடை அன்னம் வைகு புனல் படப்பை. நடையுடை அன்னம் வைகு, அன்னங்கள்லாம் இருக்கு நிறைய. அன்னம் வைகுன்னா அன்னங்கள்லாம் நிறைய இருக்கின்றன. அது எப்படிப்பட்ட அன்னம்? நடையுடை அன்னம். நடையுடை அன்னம்னாக்க இது அன்னத்துக்கு நடை சிறப்பு அப்படின்பா இல்லையா. இந்த பெண்களோட நடைய அன்ன நடை அப்படின்பா, இல்லை பிடி நடை அப்படின்பா. அதாவது பெண் யானையோடைய நடையும் அழகா இருக்கும், அன்னத்தோட நடையும் அழகா இருக்கும். அப்படிங்கிறதுனால பெண்களுடைய நடைக்கு இவற்றை உவமையா சொல்லுவா. அதனால அப்படி அழகிய நடையை உடையன்னு அர்த்தம். நடையுடைய அன்னம், அழகிய நடையை உடைய அன்னம் வைகு தங்குகின்ற புனல் படப்பை. அந்த புனல்னாக்க நீர்நிலைகள், புனல்னா ஜலம். புனல் படப்பை. படப்பைனா, படப்பைனா தோட்டம், அது மாதிரிலாம். படப்பைனா அழகிய தோட்டம். அதனால இங்க நனிப்பள்ளியில நிறைய நீர்வளம் இருக்கு. மடையில வாழைகள்லாம் பாய்கின்றன, குவளை பூக்கள்லாம் பூக்கின்றன, அன்னங்கள்லாம் தங்குகின்றன, அழகிய தோட்டங்கள்லாம் இருக்கின்றன. அப்படிப்பட்ட நனிப்பள்ளி போலும் நமர்காள். அடியவர்களே, நம்ம சிவபெருமான் தங்கி இருக்கிற இடம் நனிப்பள்ளி அப்படின்னு இந்த 2வது பாட்டில் அதே தான் சொல்றார். நனிப்பள்ளின்னு அந்த நனிப்பள்ளியை சிறப்பிச்சு பாடிட்டு இருக்கணும். இந்த 2வது பாட்டில் ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ கருத்துக்களோ இருக்கா? இருந்தா பேசலாம். ஓகே. நடுப்புற வச்சது போல. இடைனா நடுப்புற வைத்தது ஒக்கம், வச்சது போல. தொத்து அப்படின்னா கொத்து. உங்களுக்கு டைம் இருக்கா இன்னைக்கு? இன்னொரு ஒரு பாட்டோ 2 பாட்டோ பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். உங்களோட சௌரியம் எப்படி எல்லாம் இருக்கும். ஓகே, சரி. 3வது பாட்டு கேட்போம், அப்புறம் அதோட இது பார்ப்போம். மூணாவது பாடல். பெருமலர் கொண்டு தொண்டர் வழிபாடு செய்யல் வழிபாடு இல்லாத பெருமான். கருமலர் கண்டமாக விடமுண்ட காலை இடமாய காதல் நகர்தான். வெறுமலர் தொட்டு விட்ட விசைபோன கொம்பின் விடுபோது அலர்ந்த விரைசூழ். நறுமலர் அல்லி புள்ளி ஒலிவண்டு உறங்கும் நனிபள்ளி போலும் நமர்காள். அதாவது இந்த அதே மாதிரி முதல் 2 அடியில சிவனுடைய வர்ணனை, அடுத்த 2 அடியில நனிபள்ளியோட வர்ணனை. பெருமலர் கொண்டு தொண்டர் வழிபாடு செய்யல் வழிபாடு இல்லாத பெருமான். அது சிவபெருமானுடைய வர்ணனை. இது சிவபெருமான் எப்படிப்பட்ட சிவபெருமான்? தொண்டர்கள் எப்போதும் வழிபடுகின்ற பெருமானவன். அதாவது தொண்டர் வழிபாடு செய்யல் வழிபாடு இல்லாத பெருமான். தொண்டர்கள் வழிபாடு செய்யலாம், வழிபடுவது, வழிபாடு இல்லாத, வழிபாடுனா விட்டு விடுறது, நின்று போயிடுறது, இல்லாமல் இருக்கிறது. அதனால தொண்டர்கள் வழிபாடு எப்பவுமே நில்லாமல் இருக்கிற பெருமானவன், எப்பவும் இருக்கிற பெருமான். வழிபாடு இல்லாத அப்படின்னா அது டபுள் நெகட்டிவ் மாதிரி வரும். அது வழிபாடுனா இல்லாமல் இருக்கிறது, இல்லாதன்னா எப்பவும் இருக்கிறதுன்னு அர்த்தம். அது மாதிரி அது தொண்டர்கள் எப்படி வழிபாடு செய்கிறார்கள்? பெருமலர் கொண்டு தொண்டர் வழிபாடு செய்யல்.
பெருமலர் கொண்டு. இந்த பெருமலர் அப்படிங்கிறது வினைத்தொகை. இந்த முன்னாடி சொல்லிருக்கோம், பல இதில் இந்த வெர்போட ரூட் மட்டும் வரும். அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லா டென்ஸ்லையும் நம்ம பொருள் கொள்ளலாம், நம்ம கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து. பெருமலர் கொண்டு அப்படின்னா தங்களுக்கு கிடைச்ச பூக்களை கொண்டு, பெற்ற மலர்களை கொண்டு. பெற்ற மலர்களை கொண்டு தொண்டர்கள் வழிபாடு செய்கிறார்கள். அது என்னது அப்படின்னா நமக்கு என்ன பூ கிடைக்கிறதோ அந்த பூவால் வழிபாடு செய்யலாம் இல்லையா. நான் தாமரை பூவால் தான் வழிபாடு செய்வேன் அப்படின்னு நம்ம அமெரிக்காவில் உட்காந்து தாமரை பூவால் தான் வழிபாடு செய்வேன்னா தாமரை பூக்கு எங்கே போகிறது? அவவா எந்த ஊரில் இருக்காளோ அந்த ஊரில் அந்த காலத்தில் என்ன பூ கிடைக்கிறதோ அந்த பூக்களை கொண்டு வழிபாடு செய்யலாம். அதான் இங்கே சொல்கிறார், பெருமலர் கொண்டு தொண்டர் வழிபாடு செயல் வழிபாடு இல்லாத பெருமான். தங்களுக்கு என்ன பூ கிடைச்சதோ அந்த பூவால் வழிபடுகிறார்கள் அடியவர்கள். அதை அவன் ஏற்று அருள் புரிவான். அந்த பெருமான் அவனுடைய இன்னொரு வர்ணனை என்ன? கருமலர் கண்டமாக விடம் உண்ட காளை. அவன் நீலகண்டன். காளை அப்படின்னாக்க பொதுவாக நிற்கிற பேச்சில் காளைனா காளை மாடு, புல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் நமக்கு தெரியுது. ஆனால் காளை அப்படிங்கிறது வீரனுக்கும் சொல்லுவா. இப்போ கட்டிளங்காளை அப்படின்பா. ஒரு கட்டிளங்காளைனா ஒரு இளைஞன், ரொம்ப பலம் உள்ளவன், வலிமை உள்ளவன், வீரன் அப்படி இருக்கிறவன கட்டிளங்காளை அப்படின்பா. அதனால காளைங்கன்னா வீரன், ஸ்ட்ராங் பிரேவ் பர்சன். அப்படி அதான் கருமலர் கண்டமாக. அப்படி கருமலர்னா கருத்த பூ இல்லையா. இந்த வல்லின அரு போட்டிருக்காரு பாருங்க, அது ஒரு, அதனால அது வினைத்தொகையாக பார்க்கணும். கருத்தல் அப்படின்னா அது கருப்பாகிறது. அது மாதிரி கருத்த பூவாக கண்டம் ஆகும்படி, தன்னுடைய தொண்டை ஆகும்படி விடம் உண்ட காளை, விஷத்தை உண்ட வீரனவன் அந்த சிவபெருமான். அவன் இடமாய காதல் நகர். அவன் விரும்பி விட்டிருக்கிற ஊர். காதல்னா விரும்புதல் இல்லையா. அதனால காதலன் காதலி அப்படிங்கலாம் யார் மேலே நமக்கு விருப்பம் இருக்கோ அவள் காதலன். அது மாதிரி காதல்னா அன்பு, விருப்பம் அப்படின்னு அர்த்தம். அவன் விரும்பி இருக்கிற நகர் எது? நனிப்பள்ளி. அது எப்படிப்பட்ட நனிப்பள்ளி? வெறுமலர் தொட்டு விட்ட விசை போன கொம்பின் விடுபோது அலர்ந்த விரைசூழ் நறுமலர் அள்ளி புள்ளி ஒலிவண்டு உறங்கும் நனிப்பள்ளி. அது இது ரொம்ப அற்புதமான வர்ணனை. இது இந்த அடுத்த 3வது அடியிலையும் 4வது அடியிலையும். வெறுமலர் அப்படின்னாக்க வெறுமனை அப்படின்னா தெரியும், ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது இல்லையா. வெறுமலர்னா தேன் இல்லாத பூ, அதான் வெறுமலர். இந்த வண்டுகள் இப்படி பூவாக போகும். சில பூவில் முன்னாடியே வேற வண்டுகள்லாம் தேன் குடிச்சிட்டு போயிருக்கும், அந்த பூவில் தேன் இருக்காது. அப்போ அந்த வெறுமலர் அந்த தேன் இப்படி உள்ளுக்குள்ளே போய் எட்டி பார்க்கும், தேன் இல்லைன்னு விட்டுட்டு வந்துடும். அப்படி உள்ளே போய் வண்டு உட்காந்துட்டு அப்படி எழுந்ததுனாக்க, அப்படி வண்டு உட்காடுறப்போ அதோட இடையினால அந்த பூ வந்து அப்படி கொஞ்சம் கீழே தாழும். அந்த பூ இருக்கிற அந்த பிரான்ச், சின்ன ட்விக் பிரான்ச் எல்லாம் இருக்கு, அது அப்படி பூ அந்த வண்டோட இடையினால அப்படி கொஞ்சம் கீழே இறங்கும், தொங்கும். அப்புறம் வண்டு எழுந்ததும் அது வந்து திருப்பி ஸ்ப்ரிங் மாதிரி மேலே போயிடும். அதான் அங்கே சொல்கிறார், வெறுமலர் தொட்டு விட்ட விசை போன கொம்பின். அப்படி இந்த வண்டு உட்காந்துட்டு எழுந்தது, வெறும்பில் வண்டு உட்காந்துட்டு எழுந்தது. அப்போ உடனே அந்த பூ இருக்கிற அந்த கிளையானது டக்குன்னு மேலே போகிறது, ஸ்ப்ரிங் மாதிரி. அப்படி வேகமாக மேலே போகிறப்போ அந்த கொம்புனா கிளை, விசை போன கொம்புனா ரொம்ப வேகமாக அப்படி மேலே போகிற கொம்பு. அந்த கிளையில் விடுபோது அலர்ந்த விரைசூழ் நறுமலர். விடுபோதுன்னா பூக்கின்ற பூக்கள், பூக்க இருக்கு, அதுக்கு அடுத்தாப்புல பூக்கிறதுக்கு இருக்கிற பூ இப்படி இந்த ஆடுறது இல்லையா, இந்த கிளை இப்படி ஆடுனது அது உடனே அந்த பூ பூத்துடுறதான். விடுபோது அலர்ந்த விரைசூழ் நறுமலர். உடனே அது அந்த பூ விடுபோதுன்னா பூக்க இருக்கிற பூ, விடுகின்ற பூ, மலர்கின்ற பூ. அந்த மலர்கின்ற பூ மலர அதுலேருந்து வாசனை வர்றது. உடனே அந்த நறுமலர், அந்த வாசனை உள்ள நறுமலரில் அல்லி புள்ளி. அல்லி அப்படின்னா அந்த பூக்குள்ள உள்ளுக்குள்ளே இருக்கிற இதழ்கள் சொன்னோம் இல்லையா, பெட்டல்ஸ். அது வெளியில் இருக்கிற இதழ் இருக்குது, உள்ளே இருக்கிற இதழ் இருக்குது. அந்த மாதிரி உள்ளே இருக்கிற இதழுக்கு அல்லின்னு பேர். அந்த அல்லியை புல்லுதல்னாக்கா போய் சேர்றது, சென்று அணைதல், புல்லுதல். அந்த அல்லியை போய் புல்லி அந்த அல்லியில் போய் உட்காந்துட்டு ஒலி வண்டு உறங்கும். அது ஒலி வண்டு உறங்கும். இந்த வண்டு பூவா தேடி பறந்துன்னு போகிறது இல்லையா, அப்போ அது ரீங்காரம் பண்ணிட்டே போகும், அதான் ஒலிக்கின்ற வண்டு.
ஆனால் அந்த வண்டு இந்த பூசா பூத்த பூ இருக்குது, இதுக்குள்ளே நிறைய தேன் இருக்குது, இது உள்ளே உட்காடுறது. உட்காந்ததும் அது வயிறு முட்டை தேனை குடிச்சுடுறது. உடனே வயிறு முட்டை தேனை குடித்ததும் நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இடத்துல போய் படுத்துன்னு தூங்குறோம், கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறோம். அது மாதிரி வயிறு முட்டை தேனை குடிச்சிட்டு அந்த வண்டு அந்த பூவிலேயே தூங்குறதான் கொஞ்சம். அதனால ஒலி வண்டு உறங்கு, அந்த முன்னாடி ரீங்காரம் பண்ணின வண்டு இப்போ வயிறு முட்டை தேனை குடிச்சதுனால ரீங்காரம்லாம் நின்று போச்சு, அது பறக்கலையேப்போ உள்ளே உட்காந்து தூங்குறது. ஒலி வண்டு உறங்கும் நனிப்பள்ளி, அப்படிப்பட்ட சோலைகள் சூழ்ந்த நனிப்பள்ளி இது அப்படின்னு சொல்கிறார் இந்த பாட்டில். அதான் ரொம்ப அற்புதமான வர்ணனை இது. அந்த வெறும் தேன் இல்லாத வெறும் பூவை தொட்டு அது உடனே எழுந்து போகிறதோ உடனே அந்த கொம்பு ஆடுறது. அப்போ மற்ற பூக்கள்லாம் பூக்கின்றன, அந்த பூவில் உட்காந்துட்டு இது தேனை குடிச்சிட்டு அங்கே சத்தம் படாமல் தூங்கின்னு இருக்கான். அப்படிப்பட்ட நனிப்பள்ளி அதுக்கு வந்தாச்சு நம்ம அடியவர்களே அப்படின்னு சொல்கிறார். இந்த 3வது பாட்டு. இதில் ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருக்கா? அதனால் இந்த கேள்வி இருக்கா? ஸோ இந்த பதிகமே ரொம்ப அற்புதமான வர்ணனைகள் மிக்க பதிகம். சம்பந்தருடைய பதிகங்களில் பல பதிகங்கள் இது மாதிரி அற்புதமான இயற்கை வர்ணனை இருக்கும். அது ரொம்ப வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியாத வார்த்தைகள் நிறைய வரும் இந்த பதிகங்களில். ஆனால் இந்த மாதிரி சேர்ந்து படிக்கிறப்போ நமக்கு வார்த்தைகளும் தெரிஞ்சுக்குவோம், வர்ணனையும் தெரிஞ்சுக்குவோம், பாடல்களும் 1-2 பாடல்களும் பாட கற்றுக்கலாம். ரொம்ப இசையோடு இருக்கும். சம்பந்தர் பதிகங்கள் எல்லாமே ரொம்ப சந்தத்தோடு இருக்கும். அது நம்ம சொல்ல சொல்ல நமக்கு ரொம்ப அப்படியே இயற்கையாக வந்துடும், சுலபமாக வந்துடும். நம்ம 4 தடவை சொன்னால் அது வாயில் வர ஆரம்பிச்சிடும் அந்த பாடல்கள்லாம். அதனால் இன்றைக்கி இந்த அளவில் நிறுத்திக்குவோம். நம்ம அடுத்த முறை சந்திக்கிறப்போ இந்த பதிகத்தில் இருக்கிற மீதி 7 பாடல்களையும் பார்த்துடுவோம். 8 பாடல்கள். கொஞ்சம் அடுத்த வாரம் சந்திக்கிறப்போ கூட கொஞ்சம் நேரமாகும்னு நினைக்கிறேன். ஆனால் அது முடிஞ்சால் நேரம் இருந்தால் அந்த பதியத்தை முடிச்சிடுவோம் அடுத்த முறை சந்திக்கிறப்போ. அதனால் நீங்கள் இந்த அளவில் நிறுத்திக்கலாம். திருச்சிற்றம்பலம்.